வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎல். அதுக்கப்புறம் கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். டிஎலோட 1 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 29ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 19351 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் இது ஃப்ளாப் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் 5 கொடுத்துருந்தேன், ஆனால் போர்டு மாறி இருக்குது. ஆக்சுவலாக நான் ஏ போர்டும் சி போர்டும் 5 கொடுத்தேன், ஆனால் பி போர்டு வந்திருக்கு. ஸோ 5 போர்டு மாறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நம்பராக வின் ஆகிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும், ஆனால் வரலை. ஸோ ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஸோ மாதத்தோட கடைசி நாள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக விளையாடுங்க. ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 8668 9669 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 869314 கிடச்சிருக்கு. கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 14566 ரிசல்ட்டு. ஸோ 666 ரிசல்ட்டு நான் கெஸ்ஸிங்கில் 6 கொடுக்கல. ஸோ ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு, அதுவும் 6 வந்திருக்கு. நம்ம கெஸ்ஸிங்கில் வராத நம்பராக வந்திருக்கு, அதனால் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ இது ஃப்ளாப்பு தான். ஸோ அதேமாதிரி 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு 6 மறுபடியும் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் 6 ரிப்பீட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 9 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 9779 8778 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 878923 கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது டிஎலோட 5 மணிக்கான கெஸ்ஸிங்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 45182 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பி போர்டில் 8 பாஸு, ஏபிசி போர்ட் பாக்ஸில் சி போர்டு அதாவது 182 கொடுத்துருந்தோம். அதில் அது ரிசல்ட்டு நம்ம 352 கொடுத்துருந்தோம். அதில் நமக்கு சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இதில் பி போர்டும் சி போர்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தோன்னா ஆல் போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. பி போர்டில் 6 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 3553 6556 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 365810 கிடச்சிருக்கு. அடுத்தது டிஎலோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 29ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 30844 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 304 கொடுத்துருந்தோம். அதில் நமக்கு சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நமக்கு 4 பிளான் பண்ணாதான் வந்திருக்கு. இருந்தாலும் இன்னொன்று பாருங்கள், 84 2 நம்பர் இல்லையா, இதில் 4 நம்ம கெஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் ஏ போர்டில் 3 ஆக்சுவலாக நம்ம 304 பாக்ஸில் கொடுத்துருந்தோம். அப்படி பார்த்தா கூட நமக்கு ஒரு நம்பர் நமக்கு பவரில் மிஸ் ஆகிருக்கு. இல்லைனா கண்டிப்பாக 84 வந்து மேட்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ ஒரு நம்பர் மிஸ் ஆனதுனால நமக்கு 3 டிஜிட்டில் ஒரு நம்பர் தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் 4 ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 7 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. பி போர்டில் 4 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 4 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 9449 4334 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 473928 கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது டிஎலோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 29ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 30527 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 5 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு, பிசி பாஸ் ஆகலை. 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 0550 8558 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில்
280735 கிடச்சிருக்கு.